நாம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொரு இதயத்தின் நினைவுகளும் முன்னர் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். ஒரு மகிமையான நாள் இந்த நாள். ஏனெனில் 2023 ஆண்டில் முதல் நாளிலிருந்து கிட்டத்தட்ட 365 நாட்களும் கடவுள் நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். கடைசி நாளிலே நாம் வந்து நின்று நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கடவுளுடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்ததாக நாம் இருக்க கடவுள் நம்முடைய பேர்களை நமக்கு வழங்கி இருக்கிறார். இன்று தனிய திருச்சபையாக நாம் சிந்திப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழகிய சொற்பொருள் ஃபேமிலி as a God's gift. குடும்பம் என்பது கடவுளின் அருட்கொடை, கடவுளின் கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். குடும்பம் என்பது நாம் நன்றாக அறிந்திருக்கக்கூடிய, தெரிந்திருக்கக்கூடிய, வாழ்வில் பங்கெடுத்திருக்கிற சுகமான அனுபவம் குடும்பம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது, இனி எப்படிப்பட்ட நிலைக்கு நேராக நாம் பயணிக்க வேண்டும் என்பதை குறித்து மிக அழகான காரியங்களை நாம் சிந்திக்கவும் கடவுளோடு உடன்படவும் நாம் அழைக்கப்படுகிறோம். திருமணம் என்பதிலிருந்து இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு உருவாகுவதை நாம் அறிந்திருக்கிறோம். திருமணம் என்பது எத்தனை பேர்களுக்கு இடையிலான உடன்பாடு? திருமணம் என்பது எத்தனை பேருக்கு இடையிலான ஒப்பந்தம்? எத்தனை பேர்? 2 பேரா 3 பேரா? 3 பேருக்கு இடையிலான ஒப்பந்தம். கடவுளின் திருமுன்னிலையில் கடவுளுக்கு முன்பாக கொடுக்கப்படும் ஒப்பந்தத்தில் கடவுளும் அங்கே ஒன்றிணைகிறார் என்கின்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக கணவன் மனைவி கடவுள் என்கின்ற அந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தை நாம் மேற்கொள்கிறோம். ஆகவே மிக முக்கியமான ஒன்று, வாக்குறுதியை கணவனும் அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் தெரிவித்து அவர்கள் கணவன் மனைவியாக இணைக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒப்பந்தத்திலே நாம் உடன்படுகின்ற உடன்படிக்கையிலே மூவருமாக இணைக்கப்படுகிற தன்மை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் 30 நூல் அருந்து 30 நூல் என்ன ஆகலாம்? 2 நூல்களுமே தனித்தனியாக திருத்தப்பட்டிருக்கும். அது தனித்தனியாக திருத்தப்பட்டிருக்கிறது. 3வது ஒரு திருகில் இணைக்கப்படுகிற போதுதான் அது உறுதியாக இருக்கிறது. அது கடவுளில் இணைக்கப்பட்ட அந்த திருகை என்று சொல்வார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முன்பாக கடவுளையும் சாட்சியாக வைத்த ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். திருமணம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து குடும்பம் என்பது தொடங்குகிறது. அன்பானவர்களே, யோசுவா புத்தகத்துல வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை உரிமையாக்கி கொண்ட பிறகு வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை உரிமையாக்கி அதை 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுத்த பிறகு யோசுவா நின்று சொல்லுகின்ற ஒரு அழகிய காட்சி. இந்த காட்சி வாசிப்போம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதென கண்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து, நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? யார் யாரெல்லாம் சேவித்தீர்கள்? எகிப்தில் இருக்கிற போது பாபிலோனை நீங்கள் சேவித்தீர்கள், பாபிலோனியர் சேவித்தீர்கள். இன்னும் 4ஆம் வசனம் 5ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள், எகிப்தின் கடவுளை சேவிக்க போகிறீர்களோ? அதன் பிறகு சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறது. நான் மோசேயிடம் அனுப்பி எகிப்தை வாதித்தேன். அப்பொழுது அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோசுவா 24:1. யோசுவா
சீகேமிலே குடிவர பண்ணி வரவழைத்தான். நின்றார்கள். யோசுவா நோக்கி இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராது என்பவர் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது எமோரிய கடவுளை இவர்கள் வணங்கினார்கள். டைகரிஸ் யூப்ரட்டிஸ் என்று சொல்லுகிற அந்த பகுதியில் இருந்த போது எமோரிய கடவுளை அவர்கள் வணங்கினார்கள். அதற்கு பின்பு எகிப்தை வணங்கினார்கள். எகிப்தில் இருக்கக்கூடிய கடவுளை வணங்கினார்கள். இப்போது கானானுக்கு வந்தபோதோ கானானின் தெய்வங்களை அவர்கள் வணங்கினார்கள். நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீர்களோ? யோசுவா 24:15 சொல்லப்படுகிறது, நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை நீங்கள் சேவிக்கிறீர்களோ? என் அன்புக்குரிய ஆண்டவருடைய ஊழியக்காரன் திருவோடு என்று சொல்லுகிற காட்சி இந்த காட்சி. நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரிய தேவர்களையும் சேவிப்பீர்களோ? எமோரிய கடவுள், கானானிய கடவுள், எகிப்திய கடவுள் என்று சொல்லி இப்படிப்பட்ட தேவர்களை சேவிப்பதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அழைத்து வந்த கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? முக்கியமான ஒன்று இங்கே யோசுவா சொல்லுகிறார், எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே. குடும்பம் என்பது கடவுளை தலைவராக கொண்டு கடவுளை நாங்கள் சேவிக்கிறோம், அவரே எங்களை வழிநடத்துகிறார் என்ற விசுவாச வாழ்க்கைக்கு அடித்தளமாக விளங்குவது. அதான் யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டார் அனைவரும். வழிபாடு ஆராதனை என்பது நாம் ஏதோ விக்கிரகத்தை வழிபடுவது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் ஆண்டவர் கோபம் அடைந்து நீங்க அந்நிய கடவுளை வணங்குகிறீர்களே என்று கோபம் அடைகிறவர் மாத்திரமல்ல, அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒன்று, விக்கிரகங்களை வழிபடுவது என்பது வெறும் விக்கிரக வணக்கம் மாத்திரம் அல்ல. மாறாக அந்த விக்கிரகங்களை வழிபடுகின்ற போது காம கல்யாணங்களை வைக்கிறவர்களாக, உடைகள் அற்றவர்களாக, அவர்கள் வெறித்தனங்களை கொண்டவர்களாக, யாரோடும் யாரும் இருக்க முடியும் என்று சொல்லுகிற ஈனத்தனமான வாழ்வில் இருந்த போது அந்த வாழ்வை கட்டாயம் இருக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் கூட எமோரியர்களிடத்துல குழந்தைகளை பலி செலுத்துகின்ற வழக்கம். அந்த வணக்கம் இருந்த போதுதான் அந்த வணக்கத்தை ஈசாவின் வழியாக ஆபிரகாம் ஈசாக்கின் வழியாக கடவுள் என்ன செய்கிறார்? அதை முற்றிலுமாக நிறுத்திக். ஆபிரகாம் சொல்லும்போது நீ உன் குமாரனை என்ன செய்ய வேண்டும்? ஆனால் கத்தியை ஓங்குகிற போது கடவுள் மனித பலிகளை ஏற்கிறவர் அல்ல. அதை நிறுத்தின இடம் அந்த இடம். நாம் ஏதோ வெறும் ஈசாக்கை பலியிடுவதற்கு மாத்திரம் நிறுத்தப்பட்டதல்ல, மனித உயிர்களை பலியிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துவதில்லை, கடவுளை வழிபடுவது என்பதையே ஆபிரகாமின் காலத்திலேயே தடை செய்கிறார். வழிபாடுகள் பல சமயத்தில் பக்தியை நோக்கி நாம் நகர்வதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வெறும் பக்தியை நோக்கி மாத்திரம் அல்ல, வாழ்வியலை அது கற்றுத்தருகிற ஒன்றாக விளங்க. ஆகவேதான் இந்த யோசுவா சொல்லுகிறார், நானும் வீட்டாரோ என்றார். நான் மாத்திரம் கடவுளுக்கு பயப்படுகிறேன் என்பது அல்ல. பல சமயங்களில் சொல்லப்படுகிற வார்த்தை உண்டு, ஐயா இவங்க எப்பவும் எந்திரிச்சு வரட்டும் கோயிலுக்கு, என்னமோ பண்ணி போட்டேன், நான் நேரமா கோயிலுக்கு இவங்க சொல்லி சரிச்சு பார்த்துட்டேன். ஆனா நான் பாட்டுக்கு நான் ஜெபம் பண்ணேன் ஆரம்பிச்சேன். நான் வசனம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ. எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னமும் கூட குடும்ப ஜெபம் நடக்காத இடங்கள் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே செய்வேன். பெண்ணே, இந்த கடவுள் ஆகாது என்றால் வேற எதை நீங்கள் சேவிக்க போகிறீர்கள்?
கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நாம் சந்தித்த போது எருசலேம் என்பது கடவுளுடைய நகரம் என்று சொன்னால் பாபிலோன் என்பது உலகத்தின் நகரமாக இருக்கிறது. நீங்கள் கடவுளை ஆராதிக்காவிட்டால், இல்லையா, கடவுளை நாம் ஆராதிக்காவிட்டால் பின்னை யாரை ஆராதிக்க? இந்த உலகத்தையா அல்லது இந்த உலகத்தினுடைய அதிபதியாய் விளங்குகின்ற எதை ஆராதிக்க நீங்கள் நினைக்கப்படுகிறது? மிக முக்கியமான ஒன்று குடும்பம் என்கின்ற நிலையில அது எங்க அப்பா எடுத்த முடிவு. அதுக்கு எனக்கும் சொல்ல முடியுங்க. குடும்பம் எப்படி இருக்க யோசுவா சொன்னால் அந்த குடும்பம் அப்படியே இந்த குடும்பம் என்பதுல கணவன் மனைவி அந்த 2 பேரிடையே இருவருமாக எடுக்கின்ற முடிவுகள், கணவன் மாத்திரமல்ல மனைவி எடுக்கின்ற போது அந்த முடிவுகளுக்கு இந்த குடும்பம் எப்படிப்பட்ட பதிலை செய்கிறதாக மிகுந்த எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு குடும்ப வாழ்வை கொண்டு செல்வதற்கு கடவுள் நினைக்கிறார். அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இல்லை, அவர்கள் சொல்லுகிற போது அப்பொழுது ஜனங்கள் மறுமொழியாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறார். ஒரு முறை ஒரு பகுத்தறிவை பேசுகின்ற ஒரு மிக முக்கியமான பிரபலமானவர், அவர் வீட்டிலே திருமணம் நடந்த போது அவர் என்ன சொன்னாங்க, உங்க வீட்டுல நீங்க பகுத்தறிவு பேசுனீங்களே, ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் எப்படி நடந்தது? சடங்குகளை வைத்து மந்தங்களை ஊதித்தாலே செய்கிறது. நம்முடைய பேச்சுக்கும் வாழ்வுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை அல்ல. பல சமயங்கள் நாங்கள் சொல்லிட்டோம், அவர்கள் கேட்பதில்லை என்பது போல அல்ல. கடவுளை விட்டு விலகுகிற காரியம் என்பது எப்படி இருக்க வேண்டுமா? எங்களை விட்டு தூரமா இருக்கலாம். இன்னமும் கூட நம்முடைய குடும்பங்களிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடக்கின்ற போது நாட்காட்டியை பார்த்து என்ன பண்றோம்? நாளையும் நேரத்தையும் குறிக்கலாக இவையெல்லாம் கடவுளை விட்டு நம்ம அந்நியமாக்குகிறதோ, அவற்றை விட்டு தூர இருப்பவர்களாக நம்ம இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நல்ல நிகழ்வுகள் விரும்புகிறோம். ஒருவேளை துக்க நிகழ்வு வந்துவிட்டா இதெல்லாம் எங்க ஊரு, கோபம் அடைகிற போது என் மீது கோபம் அடைகிற நம்முடைய விசுவாசங்களுக்கு தான் செய்கிறார். ஐயா எங்க ஊர் வழக்குங்க, என்னங்க நீங்க பொய் போட வேண்டாங்க, அதை பண்ண வேண்டாங்க, இதை பண்ண வேண்டாங்க. கோபம் மிகுந்த வைராக்கியமுடைய திருச்சபையாருடைய பிள்ளைகள் கூட அவங்க பல சமயங்கள் அவருடைய செயல்பாடுகளை காணுகிற போது எவ்வளவு வீரியத்தோடு ஆண்டவரை பின்பற்றினார்கள் என்று சொல்லுகிற போது அவர்களுடைய பிள்ளைகள் கூட இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாக போது அறிகிற போது வேதனை அடைகிறோம். திருச்சபை மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறது. எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார், அவர் பெரிய நம்பிக்கை, அவர் எந்த சலுகையும் பின்பற்ற, அவர் மறித்த போது அவருடைய 4 பிள்ளைகள் மட்டும் சொல்றாங்க. 4 பிள்ளைகள் அதை சொல்றாங்க, மூத்த பையன் தான் இருப்பான். இல்ல இல்ல, எங்க அப்பா 4 பேரையும் சமமாக நேசித்தார். 4 பேரும் வந்து நின்றார். என்னுடைய ஆயர் சொன்னார், ஒவ்வொரு வாரமும் தவறாக உலகமே எடுத்திருந்தாலும் சுகவீனமாக இருந்தாலும் அவர் 9 மணி வழிபாடு 8:50 ஆலயத்துக்கு ஆலயம் முடிந்த பிறகு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு போவார். யாரை பற்றி கேட்க அவ்வளவு பேர்பட்ட விசுவாச குடும்பத்தில் இருந்த நீங்களா செய்வது? அன்பானவர்களே, வசனம் சொல்கிறது, வேறே தேவர்களை சேவிக்கும்படி, இப்படிப்பட்ட சடங்குகளை பின்பற்றும்படி கடவுளை விட்டு நாங்கள் தூரமாய் நாங்கள் கடவுளை விட்டு விலகுவது எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ? ஒரு முறை ஒரு இல்லத்துல ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது. அந்த இடத்துக்கு போனபோது சொன்னார், ஐயா, கிறிஸ்துவ முறைப்படி என்னுடைய தந்தைக்கு என்னென்னலாம் நிறைவு காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்யும், எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். பல சமயங்களிலே கிறிஸ்தவத்துக்கு வருகின்ற பிள்ளைகள் இருப்பார், பிற மதங்களுக்கு வருகின்ற இருப்பார். அவங்க எப்போது விழுந்து போகிறார்கள்? எப்போது
ஆண்டவரை தேடி ஓடி வருகிறவர்கள் எப்போது அதை நிலைத்து நிற்க முடியாது என்றால் முதல்ல பண்டிகை காலம். ஐயோ, நான் கடை வீட்டுக்கு குலதெய்வத்துக்கு கண்டிப்பா மற்றும் அவங்களை விட இன்னும் பெரியதாக பத்தி வேலைக்கு அவளை பார்த்து நாம் சிரிக்க வேண்டியது நிறைய வேண்டியதெல்லாம். அதே போலத்தான் நாமும் பல சமயங்களிலே எங்கள் வளர்க்கிறது, எங்கள் முறைகிறது. எங்க ஊர்ல இந்த செய்தியெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஊரை வச்சு ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் திருமலை நெடுகிலும் வாசிக்கிற போது எவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்றுகிற வைராக்கிய கூட்டம் தான் கிறிஸ்தவர்களாக உலகத்தில் எழுதுகிறார். குடும்பம் குடும்பமாக சிதைக்கப்பட்ட போது கூட ஆண்டவருக்கு இந்த சாட்சி அளித்தவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த காரியம் விட்டு விடுகிற காரியம் நமக்கு தூரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் யோசுவா சொல்லுகிறார், நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன 17ஆம் வசனம், அடிமைத்தன வீடாகிய எகிப்து. ரெண்டு விதமான வீடு இருக்கிறது. ஆணும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கின்ற வீடு ஒன்று இருக்கிறது. இன்னொரு வீடு இருக்கிறது. எப்படிப்பட்ட வீடு? நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைப்படுத்துகின்ற வீடு இருக்கு. எப்படிக்கெல்லாம் நம்ம அடிமையோடு அடிமைத்தனத்தோடு நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஆன பிறகும் கூட, எவ்வளவோ கடவுள் ஆசீர்வதித்த பிறகும் கூட இன்னமும் அடிமைத்தனத்தை சுவைக்கிறவர்களாக நாம் மாறி விடுகிறோமே. சொல்லுங்க ஏச்சமா, சொல்லுங்க. அடிங்க ஏச்சமா, அடிங்க. நீங்க அடிச்சா எனக்கு சந்தோஷமா அதை வாங்கி இன்னமும் மனநிலையில் நாம் மாறவில்லை. நிலையில வைத்து இன்னமும் மாறாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். என் வசனம் சொல்லுகிறது, அடிமைத்தன வீட்டை ஏற்றுக்கொள்வர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ? மோசே அப்படித்தானே சொல்லப்பட்டார். அவர் ஒருவேளை எகிப்திலே இருந்திருந்தார், எங்களுக்கு இறைச்சி கிடைத்திருக்குமே, ஆனால் நிறைவாக சாப்பிட்டுக் கொண்டு அடிமையாகவே இருந்திருக்குமே, சுகமாக இருக்குமே. அடிமைத்தனம் என்ன சொன்னாலும் சரி நிச்சயமா என்று போய்கொண்டே இருக்குமே. ஆனால் அடிமைத்தன வீடு இல்லை, மாறாக உங்கள் குடும்பம் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக இருக்கிறது. எப்படி இருக்கு? எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகிய குடும்பம் சொல்லப்படுகிறது. நண்பானவர்களே, திருச்சபையை ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். ஒருவர் விசாரிக்கிற, ஒருவர் அன்பு பாராட்டுகிற, ஒருவருக்கு ஒருவர் சாட்சியுடையதாக விளங்குகிற அந்த குடும்ப வாழ்வை குறித்து எபேசியருக்கு எழுதுகிற போது ஆல்ரெடி தான் சொல்லுங்க. மிக முக்கியமான ஒன்று, அந்த கடிதம் எழுதுகிற போது, எபேசியர் பிலிப்பியர் கடிதங்கள் எழுதுகிற போது பவுலடியார் சிறை கூடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். சிறையில் இருக்கிற போதும் கூட தன்னுடைய குடும்பங்கள் விசுவாச குடும்பங்களாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையுடையவராக அன்புக்குரிய திருச்சபையே, எப்படிப்பட்ட வாழ்வுக்கு நேராக நாம் நம்ம பண்ணிக்கிறோம். நீ அடுத்த பகுதி சொல்கிறது வாசிப்போம். நம்ம அடிமைத்தன விழாவை எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் கடவுளாகிய கர்த்தராமே. நண்புக்குரிய திருச்சபையே, அடிமைத்தன வீட்டின் அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு அல்ல, இல்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க என்பதற்கு அல்ல. தங்கள் சித்தம் அதெல்லாம் இல்ல. அடிமைத்தனத்தில் இருப்பதற்கு அல்ல, மாறாக வசனம் சொல்லுகிறது, பெரிய அடையாளங்களை நம் கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினே. யோசித்து பார்க்கிறேன், நம்ம எல்லாருமே யோசித்து பார்ப்போம். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி தமிழகத்துக்கு வராமல் இருந்திருந்தால், அந்த ஊழியக்காரர்கள் மிஷனரிமார்கள் இங்கே வராமல் இருந்திருந்தால், பீகாரை விட, உத்தரப்பிரதேசத்தை விட, ஒரிசாவை விட
மிக கொடுமையானவர்களாக நாம் மாறிவிடும். எவ்வளவு கொடூரங்களை நாம் சந்தித்திருக்கோம். ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, சமூகத்துடைய எந்த அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, உடையணிய முடியாதவர்களாக நாம் இருந்திருப்போமே. கல்வியை கொடுத்து, வேலை வாய்ப்பை கொடுத்து, பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்து, நம்முடைய தோற்றங்களிலே மாற்றங்களை ஆசீர்வதித்து, இன்னும் பல்வேறு நிலைகளிலே நம்மை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அடிமைத்தனத்தின் வீட்டாகிய எகிப்திலிருந்து இன்று நம்மை உயர்த்தின கிடக்கு. ஆகவேதான் வசனம் எப்படி சொல்லுகிறது, நம் கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்ய. சமீபத்தில் ஒரு இல்லத்தின் திருக்குறளாவுக்கு என்று நானும் சில ஆயிரம் அழைக்கப்பட்டேன். அங்க போய் அமர்ந்து சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார். அங்க இருந்த சமயக்காரர் வந்து சொல்றாரு, சாமி எல்லாரும் வெயிட் பண்ணாச்சு, சீக்கிரம் அப்படின்னு. கூட வந்த ஆயர் சொல்லுகிறார், இந்த இடத்துக்கு கடவுள் நம்மை அழைத்து வருவதற்கு இத்தனை ஆண்டு காலம் நாம் பயணிக்க வேண்டியதாக. ஒரு காலத்தே அடே அவனே இவனே அழைக்கப்பட்டவர்களை அந்த ஒரு மையத்தில் கொண்டு வந்து உயர்வுக்கு நேராக கொண்டு சொல்லுகிறார். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாம் கடந்து வந்த எல்லா மக்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றி உயர்த்தி இருக்கிறார். எப்படி நன்றியுடன் நாம் கண்டிருக்கிறோம். இந்த குடும்ப வாழ்க்கையின் மேன்மை கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசிரியம். ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக நாம் எழுதுவதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் இங்க இருந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், தேசத்திலே குடியிருந்த எம்மோரிய முதலான எல்லா ஜனங்களையும் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்தினார். ஆகையால் நாங்களும் கர்த்தரையே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் குடும்பமும் ஒரே குடும்பமாக மாறி சொன்ன ஒரு வார்த்தை, நாங்களும் கடவுளையே கர்த்தரையே என்ன செய்வோம்? சொல்லுவோமா? நாங்களும் கர்த்தரையே. எங்களுக்கு கடவுளை விட்டு விலகுகிற காரியம் தூரமாயிருக்கும். சொல்ல முடியும். யாருக்கு சொல்வது மாத்திரமல்ல, என் வீட்டில் எனக்கான தேவைகளில் அடிமைத்தனத்தின் சுகத்தை நுகராமல் அடிமைத்தனத்தை அறுத்தறிகிறவர்களாக இருப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? மார்க்கு நற்செய்தியின் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகிய காட்சி வருகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களுக்கு அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் போதித்துக் கொண்டிருக்கின்ற போது கொஞ்சம் பேர் வெளியில இருந்து வந்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்களா? 31ஆம் வசனம், மார்க் 3:31. வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படிக்கு அவரிடத்திலே ஆள் அனுப்பினார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்துவை சந்தித்தது யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் ஒரு சகோதரரும் வெளியே நின்று கொண்டு, அந்த கூட்டத்தோடு அவங்க என்ன பண்ண முடியல? அந்த கூட்டத்தோட இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய கூட்டத்தோடு அவங்க என்ன பண்ண முடியல? போக முடியல. அவர்கள் வெளியே நின்று கொண்டு ஆளை அனுப்பி அவரை வெளியே வரும்படிக்கு கூப்பிட்டார். திருச்சபையை இதற்கு முன்பு நடைபெறுகின்ற சூழல் வேறொரு சூழல் இருப்பது என்று இறைவாளர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அந்த சமூகத்தில் யாரெல்லாம் அடிமைத்தனத்தை கொண்டு வந்து கொண்டிருந்தார்களோ, அந்த சமூகத்தில் யாரெல்லாம் கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே அடிமைத்தனத்தை கொண்டு வந்திருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக ஆண்களுடைய வார்த்தைகள் நின்று கொண்டிருந்தன. அவருக்கு எதிராக இருந்ததினாலே அவர்கள் குடும்பத்தால் மிரட்டப்பட்டார்கள். அப்படி மிரட்டப்படுகிற போதுதான் இயேசு கிறிஸ்துவ நான் சொன்னா என் பிள்ளை கேட்பான் என்று சொல்லி மரியாளும் அவருடைய சகோதரரும் வந்து அவரை இனிமேல் ஊழியத்தையோ ஆண்டவருக்கு என்று சாட்சியாக நிற்பதோ கூடாது என்று சொல்வதற்கு என்று வந்தார்கள் சொல்ல. கடினமான சூழ்நிலை சொல்ல. பல சமயங்களிலே நாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருக்கிற போது முதல் எது யார்? நமக்கு முதல் எது யாரு? இல்லையா? எப்படிப்பட்ட குடும்பம் நம்முடைய? எப்ப பார்த்தாலும் சர்ச்சுனே
எப்ப பாரு இவர் வீட்டிலேயே இருக்கிறாங்க. எதுனால எங்க போயிடுறாரு? இந்த அம்மா எப்ப பாரு ஜபம் ஜபம் ஜபான இல்லையா? இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இருக்கு? ஆலயத்தின் காரியங்கள் ஆண்டவருக்குள்ளெல்லாம் நாம் இருக்கிறோமா? நான் படிச்சது ஒரு திருச்சபையில ஒரு காரியத்தை சொல்றது என்பது வேற, கேள்வி என்பது என்பது வேற, சண்டை போடுவது என்பது வேற. மூன்று ஒரு காரியத்தை கேட்கிறதுக்கு மூணு விதங்கள் இருக்கு. இதே முதல்ல என்னையா நடந்துச்சுன்னு கேட்க, என்னையா அப்படியெல்லாம் மாட்டேங்கன்னு கேட்க, அதுக்கப்புறம் இல்லையா? இந்த மூணுக்குமே வித்தியாசம் தெரியாது. எப்போ வந்தாலும் என்னையா அப்புறம் உங்களுக்கு பேசுனேன் இல்ல, இந்த முறை சரியான முறை இல்லை. உங்களுக்கு ஒன்று வேண்டும் என்றால் கேட்கலாம், அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அதை குறித்து உரிமையோடு நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதெல்லாம் எதுவுமே இல்லாம டைரக்டா என்னதான் பண்றது? டிக்டேட் பண்றது, ஆர்டர் பண்ண மட்டும்தான் இருப்பதாக நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதன் பிறகு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆமாயா நாங்க அப்படித்தானே பேசுறோம், ஆமாயா நாங்க அப்படித்தானே இருக்கிறோம். ரெண்டுக்கு இருக்கின்ற வேறுபாடு புரிந்து கொண்டு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற குடும்பங்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? அன்பிற்குரிய பிரச்சனையே, நம்முடைய குடும்பம் என்பது எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு அடையாளங்களை வைத்திருக்கிறது. ஒன்று, நானும் என் வீட்டாரும் என்று சொல்லுகிற உரிமையோடு இருக்கக்கூடிய குடும்பம். இன்னொன்று, திருச்சபையாக இருக்க வேண்டிய குடும்பம். மூன்றாவது ஒரு குடும்பத்தில் சொல்லப்படுகிறது, இயேசுவின் தாயாகிய மரியாதை அவர் சமயோதனம் வந்து அந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாம், என்ன பண்ணுவது? அடிமைத்தனத்தின் வீட்டிற்கு வந்து இனிமேல் முடியத்த சரி. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு கடுமையான பதிலை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார். வாசியுங்கள் 33வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார்? கவனிங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இன்னொரு பதிலை சொல்றார். தன்னை கூப்பிட ஒருத்தர் தான் இல்லையா, அவர் ஆண் அனுப்பினார். அவரை ஆண் அனுப்பின போது அவர்கள் வந்திருக்க வேண்டும், அந்த நடுவில் அந்த செய்தி இல்லை. ஆனால் அதன் பிறகு அந்த 32ஆம் வசனம் சொல்கிறது, அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த மக்கள் அவரை நோக்கி, இதோ கவனிங்க, இதோ இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே இருக்கு. நாம் திருச்சபையாக இப்ப சொல்லுகிற போது சொல்லுவோம், நம் திருச்சபை சார்ந்த நம் சகோதரர் இல்லையா? அல்லது ஒருவேளை ஆனா இந்த குடும்பத்தை அறிமுகப்படுத்துறாங்க, அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ வராங்க, என்ன சொன்னாங்க? நம்முடைய ஆயரு அம்மா, நம்முடைய ஆயரு அண்ணன் இல்லையா? ஆனா இங்கே வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களா, இயேசுவே உங்களுடைய அம்மா, உம்முடைய அம்மா. அவங்களுக்கு எங்களுக்கும் அம்மாட்ட சொல்லு, யார்கிட்ட? அவங்களுக்கு நமக்கும் என்னங்க? அம்மாட்ட சொல்லி வைங்க, சொல்லி வைங்க. நம்ம ரொம்பவே நல்ல பிள்ளைகளை உங்க அங்கே ஒரு பிழவு இருக்கிறதை காண்கிறோம். சொல்லப்படுகிறது, உம்முடைய சகோதரர் உம்முடைய தாயார் வெளியே, அவங்க உள்ள இன்னும் வரல சார், அவனால் இன்னும் உள்ள வர முடியும். ஒரு குடும்பம் என்பதை கூட்டு குடும்பங்கள் சிதைந்து 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 இன்றைக்கு தனி குடும்பங்களாக வருகின்ற போது இன்னும் பெரியவர்களை மதிக்கின்ற, பெரியவர்களை கொண்டாடுகிற வழக்கங்கள் குறைந்து கொண்டே பழமொழி. இப்ப சமீபம் அந்த பழமொழிகள் ஒன்று சொல்லுவாங்க, ஒர்க் ஷாப் போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்ம கண்ட்ரோல் வரதுக்கு கொஞ்ச நாள் தான். உண்மையில நம்ம கண்ட்ரோல் வரது இல்லை,
பைக் எப்படி இருக்குதோ பைக்கை பிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த ஓட்டுவதற்கு நான் பழகிப்பேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு பைக்கும் ஒர்க் ஷாப் போயிட்டு பைக்கும் அது கண்ட்ரோல் இருக்கும். நம்ம தான் நம்ம வண்டியா இருந்தது. நான் இதை ஒரு முறை சொன்னேன். ஒரு நாள் கழிச்சு அம்மா ஒரு 50-55 வயது திருமணமாகி எடுப்பாங்க வந்து சொன்னாங்க, ஐயா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க என் மனசு தச்சுட்டே இருந்துச்சுயா, எனக்கு கொஞ்சம் கருப்பு இருந்துச்சு, நம்ம ஏதாவது குத்தி கிட்டி பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது. அப்புறம் சொன்னாங்க, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வயசுக்கு அப்படிதான் இருந்தாங்க. நான் உண்மையுமே அப்படிதான் இருக்கேன். அது எங்க வீட்டுக்கு இவர் வருவாரு, எங்க வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படியே யாரும் என்ன அப்படின்னா கேட்க வேண்டியதான் தோணும். இங்க இருக்கும்போது ஏதாவது கேட்டா உடனே செஞ்சுருவேன். ஆனா அங்க போயிட்டா உடனே ஏன் எனக்கு அம்மா தெரியல. மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது கேட்கப்படுகிறோம். மிகுந்த எச்சரிக்கையோடு குடும்ப வாழ்க்கையில் இருப்பது பழக்கப்படுகிறோம். எல்லா இடங்களிலும் பெற்றோரை நேசிக்க வேண்டிய பொறுப்பிலே பிள்ளைகள் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அம்மா வீட்டில் இருக்கும் போது மாமியார் மாமனார் மீது எப்படி அனுபவிக்கும், மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும் போது அம்மா அப்பா மீது அல்லது இரண்டு பேரையும் ஒன்றாய் பார்க்கின்ற அனுபவம் இருக்கிறதா? அப்படி இருக்க வேண்டும். அதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. இங்க வசனம் சொல்லுகிறது, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திருப்பி பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு தாயார் எனக்கு சகோதரர் யார்? எனக்கு யார் தாயாக இருக்க முடியும்? எனக்கு யார் சகோதரராக இருக்க முடியும்? அடுத்த ஆண்டவரே பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சூழ உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து, அவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க சார். ஏசாமியோட நீங்க உட்கார்ந்துருந்தாங்க பாருங்க, ஏசாமியோட சுத்தி இருந்தாங்களே அதெல்லாம் இறந்து விட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவின் பெயரில் இப்போதும் அவருக்கு என்று குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை பற்றி சொல்லுகிறார். 35ஆம் வசனம் சொல்லுகிறது, கடவுளுடைய சித்தப்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களே எனக்கு தாயும் சகோதரனுமாக இருக்கிறார். இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது. சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து சொன்னாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதெல்லாம் இல்ல. யார் கடவுளுடைய சித்தப்படி இருக்கிறார்களோ, யார் கடவுளுடைய சித்தப்படி வாழ்கிறார்களோ அவர்களே கிறிஸ்துவின் சகோதரர்களாக, கிறிஸ்துவின் தாயாக இருக்கிறார்கள் என்பதை வசனம் சொல்லுகிறது. இந்த பொருள் இதுவரை ரத்த உறவு சார்ந்த குடும்ப வாழ்க்கை அல்ல, அது குடும்ப வாழ்க்கை அல்ல. மாறாக கடவுளை சித்தத்தோடு சேர்ந்த அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கின்ற குடும்பமாக விளங்குவதற்கு கடவுள் அழைத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட உறவு தேவைதான். அதுதான் இருக்கிறோம். அதே சமயத்தில் வெறும் குடும்ப உறவுகளை மட்டும் வைத்திருக்கிற குடும்ப வாழ்க்கை என்பது அல்ல. மாறாக அதை தாண்டி கடவுளின் சித்தத்துக்கு சென்ற கோட்பாடு சார்ந்த வாழ்வுக்கு நேராக குடும்ப வாழ்க்கை விளங்குவதற்கு கடவுள் அழைத்திருக்கிறார். இல்லைங்களா? எப்படிப்பட்ட குடும்பமாக நாம் இருக்கிறோம்? நானும் என் வீட்டார் முறைத்தார் கட்டளையே கடவுளின் சித்தத்தையே நிறைவேற்றுவோம். ரெண்டுக்கும் நேர்க்கிற பெரிய வேறுபாடு. செய்யறது அப்படியே செஞ்சு போதில்லை. நிறைவேற்றுவது என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நான் முதற்கொண்டு நிறைவேற்றும், முதன்மையாக கொண்டு நிறைவேற்றும். குடும்ப வாழ்க்கை கடவுளின் திட்டத்துக்கு ஏற்புடையதாக விளங்குவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எவைகள் அடிமைத்தனத்தின் வீடாக இருக்கிறதோ அவற்றை தூக்கி எறிவதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அவர் ஒருவேளை அவருடைய ஊழியத்தை அடிமையாக்கும் என்று நினைக்கின்ற போது குடும்பத்தை தூக்கி வருவதற்கு ஆயத்தம். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து ஊழியத்துக்கு இல்லை. குடும்பத்தோடு ஆண்டவருக்குரியவர்களாக விளங்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நண்பர்களுடைய திருச்சபையை நமக்கு முன்பு வைக்கப்படுகின்ற பெரிய சவால் இருக்கிறது. நான் என் வீட்டார்கள் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக நம்மை நம்முடைய சமூகத்தோடு கொடுக்கும். நண்பர்களே, நாங்கள் இன்னமும் உமக்குரியவர்களாக நாங்கள் இருக்க என்னை ஆற்றப்படுத்தும். எங்களுடைய குடும்பம் ஆண்டவரே
வெறும் நன்மையை கண்டு அதன் பின்பு ஓடுகிற கூட்டம் அல்ல. மாறாக கடவுளையே சேர்ப்பது, அவரே எங்களை எல்லா வழிகளிலும் நடத்தினார் என்பதை உணர்ந்திருந்து, அவர் எங்களை காப்பாற்றினார் என்பதை அறிந்திருந்து, அவருக்கு முன்பாக நாங்கள் இருக்க எங்களை ஆட்சிப்படுத்தும் என்று கேட்போமா? தலைகளை காட்டி மாற்றாகவும் எங்களை நேசிக்கிற இருக்கிறவர்களை உங்களுடைய திருமுன்னர் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குடும்பம் உமக்கு முன்பாக சிறந்து விளங்குவதற்கு, நாங்கள் உண்மையே வழிபடுவதற்கு, நாங்கள் குடும்பமாயிருந்து எங்கள் பெற்றோரை பராமரிக்க, எங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள் நடத்த, எங்கள் வாழ்க்கை துணையோடு ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து மகிழ்ந்து செழித்து உமக்கு கனிகூறு. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. திருப்பார்த்து நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். குடும்ப உறவுகளை கண்டு அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்திலே நாங்கள் அன்றுவரே முழுகி விடாதபடி கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஒரு குடும்பமாக நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றப்பட்டது. இந்த திருப்பார்த்தல் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. நாம் அனைவரும்